Hello friends, வணக்கம். Welcome to SKM Handcrafts. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிராஃப்ட் இந்த அழகான பேபி ஹேட். இந்த பேபி ஹேட் வந்து 5 to 6 years பேபிஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும். முதல்ல ஸ்லிப் நாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க உங்க த்ரெட்ல. உள்ள நூல்ல இந்த மாதிரி முடிச்சு போட்டு இதில் சைஸ் நம்பர் 4 உள்ள நீடில் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். டைட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 6 செயின்ஸ் நம்ம போட்டுக்கலாம். So 1, 2, 3, 4, 5 and 6. 6 chains போட்டதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு செயின்குள்ளே உள்ள விட்டு ஒரு நூல் பிக் பண்ணி எடுத்துகிட்டு கடைசி லூப் வழியாக மேலே எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஹைட்டுக்காக. இது ஒரு டிசியாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இந்த கேப் ஃபுல்லாகவே நான் வந்து டபுள் க்ரோஷெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு டிசி நம்ம 3 செயின்ஸ் போட்டது. அடுத்தது 11 டிசிஸ் நம்ம இதில் போட போகிறோங்க. டிசி ஸ்டிச்செலாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத என்னோடய பேசிக் வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இதில் வந்து நான் இப்போ வந்து 11 டைம்ஸ் டோட்டலாக 12 3 ஸ்டிச்சஸையும் சேர்த்து 12 டைம்ஸ் நான் டிசி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோவில். ஹைட்காக இன்க்ரீஸ் பண்ண 3 செயினுங்க அது. அதுக்கப்புறம் நான் வந்து 11 டைம்ஸ் வந்து டிசி போட்டிருக்கேன். டிசிங்கிறது என்னென்னா டபுள் க்ரோஷெட்டுங்க, அதுதான் டிசின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 11 டைம்ஸ் வந்து நான் டிசி போட்டிருக்கேன். முடிக்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதில் வந்து லாஸ்ட் செயின் அந்த 3வது செயின்குள்ளே உள்ள விட்டு ஸ்லிப் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. ஸ்லிப் நாட் எடுத்து 2 செயின் வழியாகவும் வெளில எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு வித் 12 டிசிஸோட. இப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். 12 டிசிக்கும் ஒவ்வொரு டிசிக்கும் நான் இப்போ வந்து 2 டிசி போட போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிசியாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அடுத்து அதே பேஸ்லேயே வந்து நான் இன்னொரு டிசி போட போகிறேங்க. அந்த பேஸ்லேயே வந்து செகண்ட் டைம் அதே இடத்துலையே உள்ளே குத்திட்டு நான் அடுத்த டிசி போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் 2 டிசி ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 டிசி நான் போட போகிறேன். ஃபுல்லாகவே 2 டிசி போட போகிறேன். ஸோ அடுத்த செயின்குள்ளே உள்ள விடுறேன். நூலை பிக் பண்ணி எடுக்கிறேன். 1 டிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிசிங்க. இப்போ ஃபஸ்ட் இதில் 2, நெக்ஸ்ட் இதில் 2 போட்டாச்சு. அதுக்கு அடுத்ததுலேயும் 2. ஈச் அண்ட் எவ்ரி 12 டிசிக்கும் ஃபஸ்ட் ரோவில் உள்ள 12 டிசிக்கும் 2 டிசி போட்டு இந்த ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது டோட்டலாக 24 டிசியில் உங்களுக்கு இந்த செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகும். ஒவ்வொரு ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஒவ்வொரு டிசிக்கும் நீங்கள் 2 டிசி இதில் போடணும். இதை மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். 2 டிசி போடுங்க எல்லாத்துக்கும். ஒரு அடையாளத்துக்காக இந்த 3rd செயின்குள்ளே உள்ள விட்டு நான் வந்து ஒரு அடையாளம் ஒன்று பண்ணி வச்சுக்கிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நம்ம ஸ்லிப் எடுக்கணும். அதனால ஒரு ஊக்கு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு டிசிலையும் 2 டிசிஸ் போட்டு இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்லிப் நாட் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு 3rd ரோ அதே மாதிரி 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேஸில் இன்னொரு தடவை நீங்கள் ஒரு டிசி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 டிசி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த செயினில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு டிசி மட்டும் போட போகிறேன். அடுத்த செயினில் ஒரே ஒரு டிசி. இப்போ 2 அடுத்தது 1 போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் அகைன் 2 போடணுங்க. அதாவது ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஸ்டிச் போடணும். அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1ங்க. ஸோ இந்த 3rd ரோ எப்படி போடுறோம் அப்படின்னா 2 1 2 1 அந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த ரோவை. நெக்ஸ்ட் அகைன் 2 1 2 1 2 1 2 1ன்னு இது ஃபுல்லாக 3rd ரோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி 3rd ரோ கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
தேர்ட் ரோ முடிச்சு ஸ்லிப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோ. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3 செயின்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டிசி ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஆக்ட் ஆகுது இல்லைங்களா, அடுத்த வேஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் நீங்கள் ஒரு டிசி போட்டுக்கோங்க. இப்போ 2 சிங்கிள் போட்டிருக்கோம், அதாவது ஒரு 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணது ஒன்று, ஒரு சிங்கிள் டிசி ஒன்று போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹோலில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டிசி போட போகிறோங்க. அதே இதுக்குள்ளே திருப்பி விட்டு 2 டிசி. ஸோ நம்ம ஃபோர்த் ரோ எப்படி போடுறோம் அப்படின்னா 2 சிங்கிள், அதுக்கப்புறம் ஒரு டபுள், அதாவது ஒரு டிசி ஒரு டிசி, அதுக்கப்புறம் ஒரே ஹோல்குள்ளே 2 டிசி. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட போகிறோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு சிங்கிள் போடுறோம். ஒரு சிங்கிள்னு நான் சொல்ல வந்து சிங்கிள் டிசிங்க, ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட். இப்போ 2 சிங்கிள் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 2 போடணுங்க, 2 டபுள் க்ரோஷேட் போடணும். ஒன்றுங்க, அதே இதுக்குள்ளே திருப்பி விட்டு ரெண்டாவதுங்க. ஸோ நம்ம ஃபோர்த் ரோ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிசி, அடுத்த செயின்லேயே ஒரு சிங்கிள் டிசி, அதுக்கு அடுத்ததில் 2 தடவை டபுள் க்ரோஷேட்டுங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃபோர்த் ரோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் முடியும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லிப் நாட் எடுக்கிறோம். அந்த 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஊக்கு போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு தடவையும், அதில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் எடுக்கணும். இது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரவுண்ட் போட்டிருக்கிறது வந்து 6 செயின்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த இதுங்க. இதுலேருந்து 12 டிசிஸ் எடுத்தோம். அதுக்கு அடுத்த ரோவில் ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் 2 ஸ்டிச் போட்டு நம்ம 24 டிசி எடுத்தோங்க. அடுத்த தேர்ட் ரோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 24 டிசி வந்தது இல்லைங்களா செகண்ட் ரோவில். இப்போ அடுத்த தேர்ட் ரோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 3, இதில் ஒரு டபுள்ஸ் 2 சிங்கிள், சாரி ஒரு சிங்கிள், ஒரு டபுள்ஸ் ஒரு சிங்கிள், ஒரு டபுள்ஸ் ஒரு சிங்கிள் தேர்ட் ரோக்கு. ஸோ ரவுண்ட் 1 எப்படி நினைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னா ரவுண்டுக்குள்ளார 12 டிசி, நம்ம சர்க்கிள்குள்ளார 12 டிசி போட்டோம். ரவுண்ட் 2ல் வந்து ஒவ்வொரு டிசிக்கும், அதாவது ப்ரீவியஸ் ரோ ரவுண்ட் 1ல் உள்ள ஒவ்வொரு டிசிக்கும் 2 டிசி போட்டு 24 டிசி போட்டோம். ரவுண்ட் 3ல் ஒரு டபுள் ஒரு சிங்கிள், ஒரு டபுள் ஒரு சிங்கிள்னு போட்டோங்க. ரவுண்ட் 4ல் ஒரு டபுள் டிசி, அதாவது 2 ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு டிசி ஒரு டிசி, இந்த மாதிரி போட்டோம். அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம். ரவுண்ட் 3ல் 2 1 ஆக மொத்தம் 3ங்க. ரவுண்டு 3ன்னு வரும்போது 3 தையல், 4ன்னு வரும்போது 4 தையல், 2 1 1 மொத்தம் 4. அதே மாதிரி அடுத்த ரவுண்டு 5 பார்க்க போனீங்கன்னா ஒரு டபுள், அப்புறம் சிங்கிள், அப்புறம் ஒரு சிங்கிள், மறுபடியும் ஒரு சிங்கிள், அதாவது 5வது ரோங்கும்போது 2 1 3 4 5, திருப்பி அதே ரிப்பீட். அடுத்த ரோ வரும்போது ஒரு டபுள்ஸ், 6ல் 2 போச்சுன்னா மொத்தம் 4 தடவை சிங்கிள், 1 1 1 1, மறுபடியும் அதே ரிப்பீட். அடுத்தது ரவுண்ட் 7ங்கும்போது ஃபஸ்ட்டு 2, அடுத்ததில் 5 சிங்கிள். இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம், எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் வந்து 8 ரவுண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுவே உங்கள் சின்ன குழந்தையாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 ரவுண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் இதே தான் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதே டபுள் க்ரோஷேட் தான் போட போகிறேன். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம இந்த இன்க்ரீஸே இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது இல்லைங்க. அதாவது ஒரே இதுக்குள்ளே 2 இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஒரே டிசிக்குள்ளே 2 டிசிலாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் இனிமேல் நம்ம போட போகிறதில்ல. ஹைட்டுக்கு வந்து பேஸில் எத்தனை டிசிஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் டிசி தான் போட போகிறேன். எந்த இன்க்ரீஸுமே நான் வந்து பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருங்க. இப்போ நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 4 ரோஸ் நான் போட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது ஃப்ளாட் சர்க்கிளாக இருந்தது.
8 ரோ. அதுக்கப்புறம் போட்ட 4 ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. இப்படி தான் நம்ம வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ ஸ்லிப் எடுத்து இதே இதிலே கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து இதே நூல்லே ட்ரை பண்ணுங்கள், இன்னும் ஹைட் வேணுன்றதுக்கு. இல்லை அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நூலை மடக்கிக்கிட்டு உங்களோட ஹூக்கில் நூலை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எல்லா நூலையும் டைட் பண்ணி விட்டுருங்க. எல்லா எண்ட்ஸையும் டைட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் நூல், பிங்க் கலர் நூல் எல்லாத்தையும் டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆன்லேருந்து ஒரு 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன நூல் விட்டுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் ஒயிட் கலர் நூலையும் சேர்த்து அந்த முடிச்சு அவுந்துராமல் இருக்கிறதுக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் ஆன் வந்து பிங்க் கலர் நூல் ஆயிடுச்சு. இந்த பிங்க் கலர் நூல்லையும் இதே தையலை தான் திருப்பி போட போகிறேன். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோமோ அதே தான். ஒவ்வொரு ப்ரீவியஸ் ரோவில் உள்ள ஒவ்வொரு டிசிக்கும் சேம் டிசியை நான் அதில் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சிங்கிள் டிசி போட்டே வாங்க. உங்களுக்கு டிசைடாக எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 3 to 4 ரோஸ் போடலான்னு இருக்கேன். ஒரு 3 to 4 ரோஸ் போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 4 ரோஸ் போட்டிருக்கேன் இந்த பிங்க் கலர் நூலில். இப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா 3 செயின்ஸ் ஹைட்டுக்காக, அதிலே வச்சு ஸ்லிப் எடுத்துக்கலாம். ஸ்லிப் எடுக்கும்போது கான்ட்ராஸ்ட் கலர் மறுபடியும் மாற்றிக்கலாம். ஒயிட் கலர் நூல் எடுத்து மேலே கொண்டு வந்துடுங்க. மற்ற நூல்லாம் டைட் பண்ணி விட்டுருங்க. பிங்க் கலர் நூலை டைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கிங் ஆன் இப்போ ஒயிட் கலராக மாறிடும். ஸ்லிப் எடுக்கும்போது கலர் மாற்றிக்கோங்க, அவ்வளோதாங்க. 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி சேம் ஸ்டிச்சு தான் திருப்பி போட போகிறேன். ஒவ்வொரு ப்ரீவியஸ் ரோவில் ஒவ்வொரு டிசிக்கும் ஒவ்வொரு டிசி மேலே போட போகிறேங்க. சேம் ஸ்டிச் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கீழே உள்ள ஒவ்வொரு தையலுக்கும் மேலே வந்து நீங்கள் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டே வாங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு அழகாக வரும். இதில் இன்னும் ஒரு 2 ரோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட்டில். பார்த்திங்கன்னா 1 2 3 ரோஸ் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ப்ரிம் பார்ட் போடணும். அதாவது இந்த ஃப்ரில் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அந்த பார்ட் போடணும். அதை ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பேக் லூப்ஸில் தான் ஒர்க் பண்ணுங்க. அது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.